இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு குலோப் ஜாமுன் தயாரிக்கலாமா? ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியாக இருக்கும் இந்த குலோப் ஜாமுன். நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம். முதல்ல பாலை எடுத்து நல்லா அந்த பால் கொதி நிலைமைக்கு வந்த உடனே அதில் சர்க்கரை சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு போட்டிருக்கேன் பால். அதனால் நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா அப்புறம் நம்ம சர்க்கரையை பிசுக்கு பதம் வேறு வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அண்ட் இதுக்கு ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக கொஞ்சம் கேசர் அல்லது சாஃப்ரான் அல்லது குங்குமப்பூ. இது அப்படியே பாலில் போட்டுட்டு பாலை நல்லா இன்னும் ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர், கலர், ஏலக்காவோட ஃப்ளேவர், கலர் எல்லாமே அதில் இறங்கிடும். ஸோ அந்த பாலை அப்படியே மூடி வச்சிடலாம். இதுதான் நாங்கள் தயாரிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரெட் குலோப் ஜாமுனுக்கு. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் கலரை கொடுக்கும், ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பாலை ஒரு 2 hours போல் வச்சாச்சு. அந்த குங்குமப்பூவோட கலர் அப்படியே சீப்பினாயிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிறது மில்க் ப்ரெட்டு. ஸோ மில்க் ப்ரெட்டோட அந்த கார்னர்ஸ் 4ஐயும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கார்னர்ஸை நம்ம பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கவோ அல்லது பிரெட் உப்புமா செய்யவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் சாஃப்ட் போர்ஷனை மாத்திரம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரெட்டை சும்மா கையால் அப்படியே ரஃப்பாக கொஞ்சம் பீசஸாக அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை அப்படியே கையால் லேசாக அப்படியே உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பால் பார்த்திங்கனாக்கா அந்த குங்குமப்பூவோட அந்த கலர், அந்த ஏலக்காயோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி அப்படியே லைட் எல்லோ கலர் ஆகிருக்கு. ஒரு 2 hours போல் பால் அந்த குங்குமப்பூவோடையே இருந்து நல்லா ஆறியிருக்கு. ஸோ அந்த பாலை கொஞ்சமாக விட்டு இந்த பிரெட் பீசஸை அப்படியே ஒரு சாஃப்டான மாவாக பிசையலாம். ரொம்ப அழுத்திலாம் பிசைய வேண்டாம். அப்படியே ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு அது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் ரவுண்ட் ஷேப் இன்றைக்கி அந்த குலோப் ஜாமுனுக்கு பண்ணுறோம். நீங்கள் இலோங்கேட்டட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குலோப் ஜாமுனை ஷேப் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னாக்கா நடுப்புற நீங்கள் ஏதாவது ஸ்டஃப்பும் பண்ணலாம். பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதில் ஏலக்காய் பொடியும் போட்டு குங்குமப்பூ போட்டு காய்ச்சி அதை விடுறச்சே இந்த குலோப் ஜாமுனை நம்ம சர்க்கரை பாகில் ஊற வைக்கிறச்சே கூட அந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப அந்த சர்க்கரை டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். மீன்வைல் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சதான இந்த குலோப் ஜாமுன்களை, பிரெட் குலோப் ஜாமுன்களை போட்டு எடுக்கலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது அப்படியே ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரோட குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர். அண்ட் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ பாருங்கள், நல்ல இந்த மாதிரி அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அடுப்பை நல்ல மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த குலோப் ஜாமுன்களை இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரித்து எண்ணெயை வடிய வச்சுக்கலாம். மீன்வைல் சர்க்கரையை ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடலாம். இது ஜஸ்ட்டு பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை பாகு பதம் பற்றிய ஷார்ட்ஸ் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக பிசுக்கு பதத்துலேருந்து கம்பி பதம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது அப்படியே கையால் தொட்டாக்க அந்த ஆயில் இருக்குமே நம்மளுக்கு, அந்த மாதிரி பிசுப்பாக இருக்கணும். அவ்வளோதான் தேவை. அப்படியே தொட்டாலே பிசுன்னு நம்ம ஆயிலை தொட்டா இருக்குமே அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகில் அப்படியே நம்ம பொரிச்சு வச்சதான பிரெட் குலோப் ஜாமுன்களை போட்டுட்டு ஒரு 5 minutes போல் அது அந்த பாகிலேயே ஊறலாம். நீங்கள் அந்த பாகையே அப்படியே எடுத்துட்டு அந்த குலோப் ஜாமுன்கள் மேலே விடலாம். நல்ல ஊறின உடனே நம்மளோட பிரெட் குலோப் ஜாமுன்கள் தயார். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கனாக்கா ரொம்ப ஹேண்டியாக ஒரு 15 minutesல தயாரிக்கக்கூடியதான ஸ்வீட் தான் இது. பால் மாத்திரம் கொஞ்சம் குங்குமப்பூவோடு சேர்த்து காய்ச்சி ஊற வச்சாக்கா நல்லாயிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே பாலில் குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து அப்படியே பிரெட்டு துகள்களோடு அப்படியே பிசியலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடியதான
ஸ்வீட்டு தான் இந்த பிரெட் குலோப் ஜாமுன் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்லேயும் செய்யலாம், மில்க் ப்ரெட்லேயும் செய்யலாம், வீட் ப்ரெட்லேயும் செய்யலாம். எங்கள் வீட்டு பிரெட் குலோப் ஜாமுன் தயார்.